கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 330 முதல் 410 கோடி ரூபாய் ஏழைகள் மற்றும் நோயாளிகளுக்கு நன்கொடையாக வழங்கிய மனிதநேயம் மிக்கவர். இந்திய காசா பகுதியில் பள்ளிகள் கட்டுவதற்காக தன்னுடைய கோல்டன் பூட் விருதை ஏலத்தில் விட்டு சுமார் 13 கோடி ரூபாயை நிதியாக வழங்கினார். 2007 தன்னுடைய தாய்க்கு புற்றுநோய் சிகிச்சை அளித்த போர்ச்சுகல் மருத்துவமனைக்கு 1.5 மில்லியன் யூரோக்கள் வழங்கினார். இரத்த தானம் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். இரத்த தானம் செய்வதற்கு தடையில்லாமல் இருக்க அவருடைய உடலில் பச்சை குத்திக் கொள்வதில்லை. சாம்பியன்ஸ் லீக், யூரோ கோப்பை போட்டிகளில் வென்றதினால் கிடைத்த 9 லட்சம் மற்றும் 2,75,000 யூரோக்கள் பரிசு கட்டணங்களை வேர்ல்டு விஷன் மற்றும் ரெட் கிராஸ் சர்வதேச தொண்டு நிறுவனங்களுக்கு முழுமையாக கொடுத்து விட்டார். 2015 நேபாள நிலநடுக்கத்தின் மறுவாழ்விற்காக 5 மில்லியன் பவுண்டுகளை கொடுத்தார். சேவ் த சில்ட்ரன், யூனிசெஃப் மற்றும் வேர்ல்டு விஷன் அமைப்புகளின் தூதராக இவர் இருக்கிறார். புகழுக்காக நல்லவனாக காட்டிக்கொள்ள உதவிகள் செய்யவில்லை, என் இதயத்தில் தோன்றியதை செய்கிறேன் என்று சொல்கிறார் ரொனால்டோ. இன்று நம் உள்ளத்தில் தோன்றும் நன்மைகளை செய்ய நாம் எதை தியாகம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். என்ன, உற்சாகமாக கொடுப்போமா?